யானைக்காய் அதை திங்க மாட்டோமா? அதே மாதிரி நீ திம்ப. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், நண்டு வறுத்தாச்சு, கனவா வறுத்தாச்சு. இது ரெண்டும் எனக்கு ப்ளஸ் கஞ்சி எனக்கு. புது வகையான சிரிப்பியா மயம் கண்டுபிடிச்சிருக்காயா? எப்படி இருக்கு மேடம் நீங்கள் செஞ்ச பிரியாணி? பாய் சொல்லுங்கள். அப்போ ஆக்காமே பல்ல பார்ப்பான், பல்லு தெரியலையா? ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ள எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ கொஞ்ச நாளாக வீடியோ வராமல் இருந்திருக்கோம். ஸோ என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறது தெரியலை. இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து ஆக்சுவலி வந்து எனக்காக ஆரம்பித்த சேனல் காலிஸ் விலாக் அப்படின்றது வந்து எண்ணெயை பற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு மாறி போயிடுச்சு. இனிமேல் வந்து டெய்லி இதில் வந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேமிலி விலாக்கும் இனிமேல் இந்த சேனலில் வந்து வரும். ஸோ கொஞ்சம் பேர் வந்து ஃபேமிலி விலாக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஞ்சம் பேர் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வாரமாக வந்து பயலுக்கு காய்ச்சலாக இருந்தனால வந்து குளிக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து குளிக்க போகிறாரு. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் மூஞ்சி கிஞ்சிலாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கு. அதனால் கொச்சன்னு இருக்கார். அவங்க அம்மா தான் தேய்ச்சி விட்டாங்க. ஸோ கொஞ்சம் பரவாயில்லைங்க காய்ச்சல். ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். காய்ச்சல் மட்டும் கிடையாது, நம்ம பயலுக்கு வந்து தொக்கம் விழுந்துருச்சு நேற்று. ஸோ நேற்று தான் போயிட்டு தொக்கம் எடுத்து விட்டோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து நம்பவே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போக தான் சொன்னேன். ஆனால் வந்து தொக்கம் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் பையன் ரெக்கவர் ஆகியிருக்கான். ஒரு வாரம் இருந்த காய்ச்சலுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வயிறு ஒரு மாதிரியே பொறுமிக்கிட்டு இருந்தது, எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள் கிடையாது. அவங்க சொன்னதையும் வந்து நம்பணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்புங்க. பாய் சொல்லுங்கள். பாப்புவா? அம்மா இங்கே வருமா? பயலுக்கு மூக்கில் என்னமோ 3 புள்ளி மாதிரி வந்துருக்குமா, யாரோ கண்ணு வச்ச மாதிரி. சரியா? இங்கே வாவேன், மூக்கில் பயலுக்கு 3 புள்ளி விழுந்துருக்கு பாரு, யாரோ கண்ணு வச்ச மாதிரி. ஆ இங்கே பாருங்க, இங்கிட்டு காமி. இங்கே நந்து இவங்க 2 பேரும் வந்துட்டா இவரோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தானே, இப்போ பாருங்க ஆட்டத்தை. தம்பி இந்த ஒரு மூக்கில் புள்ளிய 3 புள்ளிய காமி மூக்கில் காமி. யாரோ கண்ணு வச்ச மாதிரி மூக்கில் புள்ளி வந்துருச்சே பயலுக்கு. அப்பா நந்த கூப்பிடு. ஏலா நந்த கூப்பிடு. நந்தே அப்போ கூப்பிடுப்பா. மகாவை கூப்பிடு. மகாவை கூப்பிடுங்க. ஏ மகா. போடு. ஸோ மக்களே, நம்ம வந்து சாப்பிட போகிறோங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு இன்னும் ரெடி பண்ணலை, அதை வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக நம்மளை மாதிரி இந்த கடல்வாசிகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி கிராமத்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சாப்பாடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். காலை சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும், மதிய சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும். நம்மலாம் வந்து ஸ்கெடியூல் போட்டு சாப்பிட்ற ஆள் கிடையாது. இந்த காலையில் இதை தான் சாப்பிட்ணும், மதியம் இதை தான் சாப்பிட்ணும், சாயங்காலம் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு என்ன கிடைக்கிதோ எல்லாத்தையுமே சாப்பிட வேண்டியதான். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, காலையில் சாப்பிட்றதுக்கு. நான் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. லல்லா வாய்க்கில் தான் எடுத்து வைப்பேன் எல்லாத்தையுமே. மக்களே, நான் சொன்னேன்ல, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு, அதாவது காலை கஞ்சி குடிக்கிறதுக்கு நண்டு. நாங்கள் வந்து கடற்கரை வாசிகள் அப்படிங்கிறதுனால நண்டு கிடச்சிருச்சு. மீன் இது மதியத்துக்கு. எங்கம்மா கனவா? இன்னும் உரிக்கலையா? இது வந்து கனவா. அது மாதிரி வந்து நேற்று சுட்ட தோசை வந்து இருக்குது. அது வந்து எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பசிக்குது, ஏன்னா 9 மணி ஆச்சா. கொஞ்சம் எடுத்து வாய்க்கில் போட்டுக்கிறோம். நேற்று சுட்ட தோசை தான்யா. இப்போ வந்து சுட நம்மளுக்கு பிடிக்காது. நேற்று சுட்ட தோசை தான். புது வகையான டான்ஸை பார்த்துருக்கீங்களா? போடுறா தம்பி, போடு டான்ஸை போடு. டனக்கு காலை சுற்றி கிடக்குது. போடு. ஆட்டத்தை பாரு. உன் பேர் என்ன? அபி. இது வந்து அபி, என் மயனோட அத்தை தானே. இது வந்து நந்து. சித்தியா? இது வந்து நந்து, இதுவும் சித்தி. நீனு சித்தியா? இல்லை முட்டா மாடு. அப்போ 2 பேருமே அத்தை தானே முட்டா மாடுங்களா? இது வந்து அக்கா, இது வந்து தங்கச்சி. இங்கே இந்த பிள்ளை வந்து சித்தியா,
இந்த புள்ள வந்து அத்தையா? என்னங்கடா இது கொடுமையா இருக்கு. 2 பேருமே அக்கா தங்கச்சி தான். 2 பேருமே அத்தையா? 2 பேருமே அத்தை. கேரக்டரை பார்த்துறீங்களா மக்களே? ஒரு வீடியோவில் வந்து சிரிச்சிருப்பாங்களே, இதான் எங்கள் அம்மாயி. நேற்று வந்து நண்டு கனவாய் கொடுத்த அம்மாயி. என்ன அம்மாயி? பல்ல கம்மி பார்ப்போம். பல்லு எங்கடா இருக்கு? காயில பார்க்க வந்து உட்காந்துருக்காங்க. எப்பா அத்தடி 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 மறைச்சு வச்சுக்கோங்க, மறைச்சு வச்சுக்கோங்க, மறைச்சு வச்சுக்கோங்க. என்ன ஒரு கோவம். அத்தடி அத்தடி கோவம் கோவம். குடு 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 பையனுக்கு. சரிப்பா சரிப்பா சரிப்பா. அடிப்பா அந்த பிள்ளைய, அடிப்பா அந்த பிள்ளைய. மக்கள் இங்கே பாருங்கள், நண்டு வறுத்தாச்சு, கனவா வறுத்தாச்சு. இது 2 எனக்கு ப்ளஸ் கஞ்சி எனக்கு. நண்டை உடச்சி ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து பயலுக்கு வந்து காய்ச்சனால வந்து சாப்பிட மாட்டாங்க நண்டு இதுகெல்லாம். ஆனால் ஆசை இருக்குது. வெறுஞ்சோறு, வெறும் குழம்பு, ஒரு மீனை பொரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, முட்டையும். இதான் எங்களுடைய காலை உணவு. அடுத்து வந்து மதியம் ஆயிடுச்சுங்க. ஒரு சின்ன வேலை, ராமேஸ்வரம் வரலும் போயிட்டு வந்தேன். அதுக்குலாம் என் மையன் வந்து புறப்பட்டு ரெடியாக இருக்காப்புல. இதான் வந்து பிரியாணியா, வெஜிடபிள் பிரியாணி. முட்டை இருக்குது வெஜிடபிள் பிரியாணியில், தயிர் வெங்காயம். இது என்ன? இதுதான் பிரியாணியா? அது என்ன எடுங்க. காலையில் வச்ச நண்டு, காலையில் வச்சதே எனக்கு தாரிங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. கோவக்கார தம்பி, கோவக்கார தம்பி, இந்த சோறு, இந்த முட்டை. ஆமாம் தொங்கிக்கிறேங்க. இப்போ தான் வந்து இது பார்த்துருக்கு, திறந்து பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒரே ஒரு கால் இருக்குது. இது இங்கே வந்து ஒரே ஒரு இது இருக்குது. இதான் நான் வச்சுட்டு போனது காலையில் சாப்பிட்டுட்டு. சரி ஒரு பிடியை பிடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எப்படி இருக்குது மேடம் நீங்கள் செஞ்ச பிரியாணி? சொல்லு எப்படி இருக்குது? நீ இருந்தாலும் செஞ்ச நல்லா தான் இருக்குது. நான் சும்மா சொன்னேன் பற்றி விளையாட்டுக்கு. எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்லணும்ல நீங்கள்? நல்லா இருக்கு நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குது நல்லா இல்லை, எதாச்சும் ஒன்று சொல்லு. அது அடுத்தவங்க தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. உனக்கு எப்படி இருக்கும் வாய்க்கு? எனக்கும் நல்லா இருக்கு. எனக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த டைலாக் சொல்லு. ஆகா என்ன ருசி. மக்களே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இப்போ குடு குடு கோவத்திருச்சு. இது ஏன் செல்லுப்பு கோவத்தை. சரி 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 இந்த 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 கோவம் இந்த செல்லு எடுத்து வச்சுக்க. இது யாரு? இது யாரு? இது யாரு? இது யாருடா? இது யாரு? அது முத்தம் கொடுத்துக்கிறாங்க பல்லுகளை. அடாடாடாடாடாடா தாள அத்தாடியோ அவளுக்கு அவளே முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்பா போதும்பா 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 போதும்பா. என்ன அடிதான் உடனே அழுதுட்டாரு. அப்பா குச்சி என்ன பண்ணுது? சிரிக்குது. என்ன பண்ணுது பட்டு குஞ்சு? என்ன பண்ணுது? ஒழுங்கா வாய வை. கோபத்தில் இருக்கு. வாயை கடிச்சு 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 வச்சிருக்கு. கடிச்சு வச்சிருக்கியா வாயா? சரி 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 கோப்படாங்க. அந்த வரைக்கும் பாருங்க அப்பா. சோறு சோறு வாங்க 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 தூங்க வாங்க தூங்க. அடிப்பா அம்மாவை அடிப்பா. அடிப்பா அந்த பிள்ளைய அடிப்பா. அர்றா அர்றா அந்த பிள்ளைய அர்றா 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 அட்ரா அட்ரா அடி அடி சப்புன்னு அட்ரா இன்னொரு அடி அட்ரா 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 என்னையே அடிச்சு பிடிச்சிடா பிள்ளை.
அப்படியே மக்களே, இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கே பயங்கரமாக போர் அடிக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வேலை என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது, இந்த புறணி பேசுகிறது. போர் அடிச்சிச்சு அப்படின்னா பக்கத்து வீடு வந்து அந்த பிள்ளையோட அம்மா வீடு. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் எங்கள் வீடு, இது வந்து அவங்க அம்மா வீடு. ஏப்பா விளையாடுறாங்களா? என்னப்பா என்னப்பா என்னம்மா என்னையா விரல கட்டுறாங்க? என்னையா என்ன தூக்க வைக்கணா? தூக்க வாப்பா, கும்பிடுப்பா சாமிய. தடி தடி சத்தோட தூக்கி விடுறாடே. வா 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 வாங்க வாங்க வாங்க. அத்தாடி, நான் வந்த உடனே அப்பா பூச்சி அப்பிக்கிடுச்சா? செல்ல குஞ்சு செல்ல குஞ்சு. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்கப்பா. அப்பா அப்பாவுக்கு ஒரு முத்தம். அத்தடி அப்பாவுக்கு இலக்கித ஒரு முத்தம் கொடுங்க, ஒரு முத்தம் கொடுங்க. தலை வலிக்குது, ஒரு காப்பி ஒன்று போடுவாள், வெறும் காப்பி. எனக்கு வலிக்குதே தலை, தலை வலிக்கிற நேரம்லாம் காப்பி குடிக்க வேண்டியதான். என்ன பின்னாடி வெயிலா பயங்கர மாட்டேங்குது. அப்போ டீ போட்டாச்சு மக்கள். கட்டஞ்சாயா தம்பி, கட்டஞ்சாயா குடிக்கிறியா? கட்டஞ்சாயா தம்பி, கட்டஞ்சாயா குடிக்கிறியா? இந்த கட்டஞ்சாயா நல்லா குடிப்பீங்க. எல்லாத்தையும் தூக்கி வாய்க்கில் வச்சிருச்சு, இந்த இதை தூக்கி வாய்க்கில் வச்சிருச்சு, இந்த கட்டில் உள்ளதை. வாயை நல்லா நோண்டி பாருல இருக்கானு. இல்லையா? தூக்கி முழுங்க வேண்டியது, அப்புறம் கிடக்க வேண்டியது, மறுபடியும் தூக்கி முழுங்க வேண்டியது, ஆளையும் மண்டையவும். அப்போ ஆக்காமே பல்ல பார்ப்பான். பல்லு தெரியலையா? தெரியுது 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 தெரியுது, பல்லு தெரியுது பல்லு தெரியுது. நாட்டு சக்கரை டீ, வெறும் டீ. பால் டீ வந்து நம்மளுக்கு ஆகாது. இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டிருக்குப்பா, நல்லா இருக்கு. அது மாதிரி இதை வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து சீப்பனியாரம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவீங்க தெரியல. சூப்பராக இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்களேன், இது வந்து லட்டு மிச்சர், பூந்தி மிச்சர் ஆகிடும். அப்படியே மிக்ஸ் பண்ணி மிச்சரோட போட்டு ககு முக்கோ ககு பார்க்கறதுக்கு நமக்கு வேணுமா? சவுண்டில் பாருங்க, சவுண்டில் பாருங்க. இந்த கணப்பு வந்து அவனுக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். இந்தா கொஞ்சம் இந்தா இந்தா வழியா இந்தா பூந்தி கொஞ்சம் கொடுக்க போகிறான். வாயை பாரு, லட்டு நல்லா இருக்கா? வாய் போகிற பார்க்க பாரு, வாய் போகிற பார்க்க பாரு. மக்கள்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் காமிக்க போகிறேன். இங்கே வாங்களேன். நாங்கள் வந்து அடுத்து நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆற்றுக்குள்ள உள்ளவங்கெல்லாம் ஆற்றுக்குள்ள உள்ள இந்த இது பார்த்துருப்பீங்கள்ல, ஆற்றுக்குள்ளே போயிட்டு இந்த சங்கை எடுத்து அவிச்சி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து கடற்கரையில் இருக்கனால கடற்கரையில் கடலுக்குள்ளே இந்த வந்து சங்கை இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து நட்டாஞ்சங்கன்னு சொல்லுவோம். இதை வந்து கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவிச்சி அதுக்குள்ளே உள்ள ஒரு கறி இருக்கும், அதை எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இப்போ வந்து இதை வந்து அவிச்சாச்சு. இப்படி தட்டினோம்னா மேலே வந்து இந்த இது வந்து தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம ஊரில் வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணுவாங்க. தெரியுமா? தெரியுதா உங்களுக்கு? அது மாதிரி வந்து இந்த இருக்குது பாருங்கள் உள்ள கறி, இதுக்குள்ள இருக்க கறி. இந்த கறியை தான் நாங்கள் வந்து எடுத்து சமைப்போம். அந்த கறியை எடுத்து முடிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருங்க மக்கள், இதான் அந்த கறி. காமி காமி, இதான் அந்த கறி. இதைத்தான் நாங்கள் வந்து பொரிச்சு திம்போம். யானைக்காய் அதை திங்க மாட்டோமோ? அதே மாதிரி நீ திம்ப 20 எல்லாத்தையும் தின்னல மாடு. திங்கலாமா? நான் திங்க மாட்டேன். நான் இந்த நான் கண்டதையும் கழியதையும் நான் திங்க மாட்டேப்பா. அதை இடல ஒன்று, இந்த சங்கு தான் வறுத்து சாப்பிடுவோம். ஆமாம், நான் எடுத்து முடிச்சுட்டு வறுக்கும்போது காமிக்கிறேன்.
புது வகையான சிரிப்பையா மயம் கண்டுபிடிச்சிருக்காயா? டாய் 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 சரிங்க சரிங்க சரிங்க. புது வகையான சிரிப்புடோய். மக்கள்ஸ் அப்படியே லைட்டாக தூக்கம் வச்சு தெரியுதுல, அங்கே போய் லைட்டாக கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கலை, லைட்டாக படுத்துக்கிட்டேன், அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு, ரொட்டீன் வேலை வந்து இருக்கும். நைட்டு சாப்பாடு அந்த சங்கு கறி எடுத்து சமைச்சி சாப்பிடுவோம். முடிஞ்சால் அதை தனியாக வீடியோ வேணால் நான் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சு போயிடும். நாளைக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எங்களால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப விஷயங்கள் இருக்குது, ஃபேமிலி மேட்டரில் ரொம்ப விஷயங்கள் இருக்குன்னா அதை நாளைக்கு சொல்கிறேன். இப்போயே சொல்லிட்டேன் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.